என் பெயர் துளசிராணி. நான் புனித அந்தோனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்பது அந்த மாநிலத்தின் பெரிய பெரிய கட்டடங்களில் இல்லை, அந்த மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதில் தான் இருக்கிறது. நான் முதல்வரானால் எந்த குழந்தையும் என்னால் படிக்க முடியாது என்று சொல்லக்கூடாது. நவீன தொழில்நுட்பங்கள், நவீன வகுப்பறைகள், திறமையான ஆசிரியர்கள், நல்ல நூலகங்களை அமைப்பேன். பணமில்லாத காரணத்தினால் எந்த குழந்தையும் படிக்க முடியாமல் தன் கனவுகளை இழக்கக்கூடாது என்பதே என்னுடைய குறிக்கோள். நான் முதல்வரானால் ஒரு தாயும் மருத்துவமனை வாசலில் நின்று கண்ணீர் விடக்கூடாது. ஒரு ஏழையும் சிகிச்சை செலவு காரணமாக உயிரை இழக்கக்கூடாது. கிராமம் முதல் நகரம் வரை அரசு மருத்துவமனைகள், மருந்து, இலவச சிகிச்சை ஆகியவற்றை நல்குவேன். நான் முதல்வரானால் ஒரு இளைஞனும் வேலை இல்லை என்று விரக்தி அடையக்கூடாது. பல தொழில்நுட்ப பயிற்சி மையங்களை அமைத்து பல சிறு தொழில்களை மேற்கொண்டு பல வேலை வாய்ப்புகளை நல்குவேன். நான் முதலமைச்சரானால் நான் முதல்வரானால் எந்த விவசாயியும் விலை இல்லை என்று வேதனைப்படக்கூடாது. நியாயமான விலை, நீர் வசதி, நவீன தொழில்நுட்பத்தை அவர்களுக்கு கிடைப்பது போன்று நான் செய்வேன். பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் ஆகியவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக சந்தோஷமாக வாழும் மாநிலமாக என் மாநிலத்தை மாற்றுவேன். அதே போல் வளர்ச்சி என்ற பெயரில் இயற்கையை அழிக்காமல் பசுமையான மாநிலமாக என் மாநிலத்தை நான் மாற்றுவேன் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.